Hello. So, நம்ம இப்போ finding the position of elements. So, நம்ம modern periodic table பார்த்திருந்தோம் இல்லையா? So, அதுல வந்து சில groups இருக்கு இல்லையா? And நம்மளுக்கு S block element, P block element இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். So, இது ரெண்டு நம்ம பார்த்தோம்னா S block elements கீழே வரும். இது வந்து D block கீழே வரும். These are P block. இது வந்து noble gases இல்லையா and இது ரெண்டுமே வந்து F block குள்ள வரும். So Niels Bohr படி இத நம்ம transition elements அப்படின்னு கூப்பிடலாம் and இத வந்து inner transition elements அப்படின்னு கூப்பிடலாம். Right? So இப்போ இங்க பார்த்தோம்னா இங்க வந்து நமக்கு group numbers இருக்கு. So first இப்போ நார்மலா இப்போ வந்து 1A 2A எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது 1 to 18 simplest இத தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். So groups பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 and 18. ஓகே இதுதான் வந்து groups. இது வந்து இங்கேருந்து வந்து lanthanide series ஆரம்பிக்கும் இங்கேருந்து actinide series ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து 18 groups இருக்கு and 7 periods இருக்கு. இந்த 7 periods எதனால வருது? Based on energy levels or based on shells, valence shells. ஸோ helium நம்ம பார்த்தோம்னா first 1s மட்டும்தான் fill ஆயிருக்கும். இங்க நம்ம பார்த்தோம்னா செகண்ட் ஷெல் 2s 2p fill ஆயிருக்கும். தேர்ட் பார்த்தோம்னா 3s 3p பார்த்தோம்னா 4s 3d 4p அதே மாதிரி இது வந்து 5s ஸோ அதே மாதிரி இது பார்த்தோம்னா நம்ம 5s 4d and 5p இது பார்த்தோம்னா 6s 4f அதுக்கப்புறம் சாரி 5d and 6p ஸோ இது வந்து 7th பீரியட் வந்து ரேடியோ ஆக்டிவ் நம்மளுக்கு பெருசாக கொஷின் வராது. ஓகே ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா நடுவில் F சீரிஸ் ஆரம்பிக்கு 7sக்கு அப்புறம் வந்து 5f வரும் which is the F series of actinide. So இந்த 4f வந்து lanthanide 5f வந்து actinide. So இந்த மாதிரி நம்ம வந்து modern periodic tableல பார்த்திருந்தோம். So groups எதனால இருக்கு? Groups வந்து based on valence shell. So இந்த first group பார்த்தோம்னா NS1 configuration இருக்கு. Second group பார்த்தோம்னா NS2. Second group பார்த்தோம்னா NS2. தேர்ட்லேருந்து 10 வரையும் D ஃபில் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா ஸ்காண்டியம் டைட்டானியம் ஸோ இந்த மாதிரி ஒன்றும் வந்து D ND 1 to 10 ஆனால் சம்டைம்ஸ் பேஸ்ட் ஆன் ரீஅரேஞ்ச்மெண்ட் NS வந்து சில டைம் 0 to 1 ஆர் 0 to 1 ஆர் 0 to 2 வரையும் இருக்கும் இல்லையா? ஸோ சில டைம் அரேஞ்ச்மெண்ட் ஆகும் காப்பருக்கு குரோமியம்க்கு பேஸ்ட் ஆன் ஹாஃப் ஷெல் ஃபுல் ஷெல் இந்த மாதிரி வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அண்ட் 13 to 17 பார்த்தோம்னா NP1 NP2 NP3 NP4 NP5 ஸோ இதை ஹாலோஜன்ஸ்னு கூப்பிடுவோம். இதை வந்து சால்கோஜன்ஸ் நிக்கோஜன் கார்பன் ஃபேமிலி போரான் ஃபேமிலி. அதே மாதிரி இதை வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் இதை வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம். இப்போ ஒரு எலிமெண்ட்டோட நான் வந்து பீரியாடிக் இப்போ வந்து எந்த பொசிஷனில் இருக்கு ஆஸ் இன் எந்த பொசிஷன் அப்படின்னா நான் ஒரு அட்டாமிக் நம்பர் தருவேன். ஒரு அட்டாமிக் நம்பர் நான் தந்தா எந்த பொசிஷனில் அது இருக்கு அண்ட் எந்த குரூப்ல இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகேவா? ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ஆல்ரெடி குரூப்ஸ் வந்து பார்த்துருந்தோம் 1 2 ஸோ இதுதான் வந்து குரூப்ஸ் இல்லையா? பேஸ்ட் ஆன்
எந்த outermost shell fill ஆகுதோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து groups இருக்கு. SR, DR, PR or F. இது வந்து F. அதே மாதிரி நம்மளுக்கு periods இருக்கு. So இது வந்து first, second, third, fourth, fifth, sixth, seventh. இல்லையா? So இப்போ வந்து எப்படி வந்து பொசிஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் பீரியட்ஸ் எதனால இருக்கு, எனர்ஜி லெவல்ஸ். ஏன்னா வந்து இது வந்து ரிப்ரசென்டிங் 1s, அதே மாதிரி இது 2s and 2p. 2s வந்து இந்த ரெண்டும் ஃபில் ஆகுது இல்லையா? இது வந்து 1s1 மட்டும் ஃபில் ஆகுது. இது வந்து 2s1, இது வந்து 2s2 based on configuration. அதே மாதிரி இங்க வந்து NP1 ல இருந்து NP5 வரையும் வரிசையா வந்து ஃபில் ஆகுது. ரைட்? இது வந்து NP6 which is stable gas. ஓகே, ஸோ தேர்ட் பார்த்தோம்னா 3s and 3p. அதே மாதிரி 4s 3d, இங்க வந்து d ஆரம்பிக்கிறது 4p. 5s, ஸோ இங்க இருந்து 7s and 5s ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து 6d வரணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி 6d and 6p வரும், 7p வரும். ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு பொசிஷன். ஸோ சப்போஸ் நான் வந்து ஒரு 6 அட்டாமிக் நம்பர் வந்து 6 அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் which is equal to number of electrons. ஸோ அப்படின்னு சொன்னேன்னா எந்த பீரியட்ல இருக்கு எந்த இதுல இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எழுத வேண்டியது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் சேம் ரூல், அவுபோ பிரின்சிபல், பாலிசி இதை வச்சு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். ஸோ 1s2, 2s2, 2p, 2 இல்லையா? ஓகே, ஸோ இப்போ ஒரு எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் S பிளாக் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் வந்து S பிளாக் எலிமெண்ட், அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து Sல இருக்கு அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் Sல இருக்கோ that would be the group number. That would be group number. For example, ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s1 அப்படின்னா அவுட்டர்மோஸ்ட் இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, Sல இருக்கு அப்படின்னா அது S பிளாக் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் அது SA, PA, DA, FA இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். Sல இருக்கு அப்படின்னா S பிளாக் எலிமெண்ட். எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு 2s ஷெல்ல. ஸோ இந்த அவுட்டர்மோஸ்ட் வந்து செகண்ட்ல இருக்கு, அப்போ இது வந்து செகண்ட் பீரியட்ல இருக்கு. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இந்த 2 எந்த பீரியட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஸோ செகண்ட் பீரியட்ல இருக்கு அண்ட் Sல இருக்கு. ஸோ S பிளாக் எலிமெண்ட் 1 அப்படின்னு இருக்கு, ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, 2s1, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் 1. ஸோ குரூப் வந்து ஃபர்ஸ்ட் குரூப். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் பீரியட். அப்போ நான் எந்த எலிமெண்ட் பத்தி பேசுறேன்? ஃபர்ஸ்ட் குரூப் இது, செகண்ட் பீரியட் இது. ஸோ லித்தியம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் எலிமெண்ட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து S. ஸோ Sக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? Sக்கு வந்து நம்ம we will find whether நம்மளுக்கு S ஓட குரூப்ல ஓகே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2s அப்படின்னா 2 is your principal quantum number for valence shell இல்லையா? ஸோ செகண்ட் பீரியட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பிகாஸ் இட் ஹேஸ் 1 electrons ஃபர்ஸ்ட் குரூப். ஸோ இதுதான் வந்து ஆர்டர். ஓகே, ஸோ S குரூப்க்கு அந்த மாதிரி. ஸோ S குரூப் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ஆர் S பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ஓகே, ஸோ NS1 or 2 electrons தான் மேக்ஸிமம். ஸோ N இங்க அவுட்டர்மோஸ்ட், ஸோ நம்ம வேலன்ஸ் ஷெல் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, வேலன்ஸ் ஷெல்ல NSல எண்ட் ஆகுது அப்படின்னு இந்த N என்ன வேல்யூ அதுதான் வந்து பீரியடோட நம்பர். Sல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வந்து குரூப். ஸோ 1 எலக்ட்ரான் இருந்தா ஃபர்ஸ்ட் குரூப், 2 எலக்ட்ரான் இருந்தா செகண்ட் குரூப். இதுதான் வந்து S பிளாக்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பி பிளாக். பி பிளாக் நம்ம பார்த்தோம்னா ஓகே. ஸோ சப்போஸ் NP 1 to 6 1 to 6 தானே. ஸோ இந்த n வந்து represents எந்த பீரியட்ல இருக்கோ சேம் திங் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n எந்த பீரியட்ல இருக்கோ கொடுக்கும். குரூப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஓகே எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ பீல பார்க்கணும். ஸோ சப்போஸ் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா சப்போஸ் நான் கான்ஃபிகரேஷன் NP5 வந்து அவுட்டர்மோஸ்ட் ஷெல் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு 5 + 10. ஸோ அப்போ நான் 15th குரூப்பை பற்றி டோட்டல் ஸோ NS2 NP5 ஸோ NP5 அப்படிங்கும்போது டோட்டலாக வந்து அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ பார்க்கணும். ஸோ சப்போஸ் NP3 இதோட கான்ஃபிகரேஷன் ஸோ அவுட்டர்மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் NS2 NP3 அதோட கான்ஃபிகரேஷன் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் போது NS கூட எடுத்துக்கும். ஸோ NS2 NP3 டோட்டல் 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ குரூப் 15 பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ பி பிளாக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். எந்த எலிமெண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் என்ன செகண்ட் ஷெல். ஸோ பீரியட் வந்து செகண்ட் பீரியட். குரூப் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் 10. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம்னா 2 + 4 ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ரைட். ஸோ 6 + 10 ஸோ நான் வந்து 16th குரூப்பை பற்றி பேசுகிறேன். ஸோ இங்கே 16th குரூப் எது ஆக்சிஜன். 16th குரூப் இஸ் ஆக்சிஜன் இல்லையா. ஸோ செகண்ட் பீரியட் இதில் சல்ஃபர். ஸோ செகண்ட் பீரியட் இதில் ஆக்சிஜன் சாரி ஆக்சிஜனை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆக்சிஜன் செகண்ட் பீரியட் தானே ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன். ஸோ எஸ் பிளாக் அப்படின்னு பிரின்சிபல் குவாண்டம் வச்சு பீரியட் நம்பர் எஸ்ல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பா ரெண்டு குரூப் தான் இருக்கு எஸ் பிளாக்ல. ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப். ஸோ அதே மாதிரி பி பிளாக்ல நம்மளுக்கு வந்து 13 14 15 16 17 18 இதுல 13 to 18ல வந்தா பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ எப்படி கண்டுபிடிப்போம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் 10 போட்டோம்னா யூ வில் கெட் த குரூப். பீரியடுக்கு வந்து அகைன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ ஃபார் சப்போஸ் நான் வந்து டி பிளாக்குக்கு ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும் NS ல இருக்கு எலக்ட்ரான்ஸ் இல்லையா அண்ட் N-1 D இல்லையா N-1 D Dல வந்து 1 to 10 இதுதான் வந்து கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ சப்போஸ் ஸ்காண்டியம்க்கு பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஓகே ஸ்காண்டியமோட கான்ஃபிகரேஷன் சப்போஸ் 21 அப்படின்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d1. ஸோ நம்ம வேலன்ஸ் ஷெல்ல பார்த்தோம்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது எந்த ஷெல்ல வரும் ஃபோர்த் ஷெல்க்கு போயிருக்கு. ஸோ பீரியட் நம்பர் வந்து NSல என்ன இருக்கோ இந்த N வேல்யூ தான் வந்து பீரியட் ஆல்வேஸ். ஓகே ஸோ N வேல்யூ தான் பீரியட். ஸோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குங்க 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் 3. ஸோ 1 2 3 தேர்ட் குரூப்ல இருக்கு. ஸோ குரூப் நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டி பிளாக்கு அகைன் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே ஸோ ஜென்ரலி SPDக்கு கேட்பாங்க. ஸோ எஸ்க்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் NS 1 to 2. ஸோ N represents period, number of valence electrons in this represents the group number direct. P க்கு நம்ம பார்த்தோம்னா NS2 NP 1 to 6 இருக்கும் இல்லையா. ஸோ இந்த N represents 3p period and
எவ்வளோ வேலன்ஸ் செல், தட் இஸ் NSல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பிளஸ் NPல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் 10 போட்டோம்னா குரூப் நம்பர் வரும். Dக்கு நம்ம பார்த்தோம்னா ஓகே, ஸோ Dக்கு நம்ம பார்த்தோம்னா குரூப் நம்பர்ஸ். ஸோ NS ஓகே to n-1 D 1 to 10 இருக்கும் இல்லையா? ஸோ பீரியட் வந்து NSல என்ன பீரியட் இருக்கோ that will become the period, and group number வந்து number of valence electrons represents group period. அவ்வளவுதான். நம்ம group is number of valence electrons in NS plus n-1 D ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான். ஸோ இப்படி தான் வந்து பொசிஷன் ஆஃப் எலிமெண்ட் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். Predict the period, group number and block of the following element. Atomic number 8. Atomic number 8 அப்படின்னா configuration என்னவா இருக்கும்? 1s2 2s2 2p4. அப்போ this represents a p block element. first எந்த block element அப்படின்னு கண்டுபிடிக்கணும். p block element என்ன பண்ணணும்? period வந்து எந்த valence shell இருக்கோ that is the period. குரூப்புக்கு வந்து number of valence electrons plus 10 போட்டோம்னா குரூப். ஸோ இதுதான் வந்து valence shell. இதுதான் வந்து valence shell இல்லையா? ஸோ செகண்ட், ஸோ பீரியட் நம்பர் வந்து 2 பிகாஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து ஸோ செகண்ட் பீரியட்ல இருக்கு. குரூப் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 plus 4. ஸோ டோட்டலி 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 6 plus 10 16th குரூப்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் அ chalcogen. ஓகே, ஸோ electronic configuration of the element வந்து இது. so based on this நம்ம வந்து period and group வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். so இந்த element வந்து நம்ம பேசுறது second period and 16th group. so இங்க பார்த்தோம்னா எது second period பார்த்தோம்னா this is second period. 16th groupனா this one. so 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ 16th group. அப்போ நம்ம பேசுகிற எலிமெண்ட் வந்து ஆக்சிஜனை பற்றி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Predict the period, group number and block for B, atomic number 11. ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தோன்னா 1s2 2s2 2p6. எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 10 எலக்ட்ரான்ஸ். 3s1. okay, so this is a s block. ஏன்னா outermost valence shell வந்து s ல முடியுது. so s block இல்லையா? so period வந்து s blockக்கு எப்படி valence shell ல என்ன நம்பரோ principal quantum நம்பரோ அதுதான். so 3s1 இதோட valence shell. so period வந்து third period. group number வந்து number of valence electrons will represent the group in s block. எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் பற்றி பேசுவோம் இல்லையா? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p6 3s1. தேர்ட் 3s வேலன்ஸ் ஷெல். ஸோ s பிளாக் எலிமெண்ட் தேர்ட்ல இருக்கு. ஸோ பீரியட் 3 அண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ இது எந்த எலிமெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கு? திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் சோடியம். என்ன தேர்ட் பீரியட் ஃபர்ஸ்ட் குரூப். ஸோ சோடியம் இஸ் த எலிமெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Predict the period, group number and block for following element. Atomic number 28. So configuration number பார்த்தோம்னா 1s2 2s2 2p6. 10 electrons ஆயிடுத்து. 3s2 3p6. இன்னொரு 8 electrons ஆயிடுத்து. next 3d8 4s2. so இது வந்து 4s2 3d8 ன்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? so இது வந்து d block element. ஸோ டி பிளாக்குக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டி பிளாக்குக்கு வந்து
fourth shell la irukku. So it is a fourth period element. Fourth period. எவ்வளோ valence electrons இருக்கு? 10 electrons இருக்கு. So it is 10th group. So 10th group 4th period இல்லையா? So எந்த இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? So 4th group அப்படின்னா இந்த series, 4th period அப்படின்னா இந்த series, 10th group அப்படின்னா இது. So நிக்கல் பத்தி பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? atomic number 28. So it matches. So இந்த மாதிரி நம்ம வந்து SPD க்கு கண்டுபிடிப்போம். இப்போ F block-க்கு. So atomic number நம்ம பார்த்தோம்னா sorry yeah so sorry இது வந்து F block-க்கு வந்து generally கேட்க மாட்டாங்க. So F block-க்கு வந்து generally 4F series 5F seriesல தான் இருக்கு. So group வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம lanthanide series actinide seriesல தான் இருக்கு. So இந்த periodல பார்த்தோம்னா yeah that is one thing which I forgot. So இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா so இந்த இடத்துல lanthanide series 4F ஆரம்பிக்கும், இந்த இடத்துல 5F ஆரம்பிக்கும். lanthanide க்கு அப்புறம் actinide க்கு அப்புறம். So generally F block க்கு வந்து எந்த group அப்படின்னு நம்மள வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா 6th and 7thல தான் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அந்த பீரியட் வந்து ஆக்சுவலா இருந்திருக்கணும். ஆனா வந்து பீரியாடிக் டேபிள் வந்து இந்த மாதிரி F block தனியா கீழே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஃபைண்டிங் த பொசிஷன் ஆஃப் எலிமெண்ட் வந்து ஜெனரலா SPD-க்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கேட்பான். ஓகே, ஸோ atomic number 54. So electronic configuration நம்ம பார்த்தோம்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s2 4p6 4 இதுதான் வந்து இதோட electronic configuration. So கடைசி shell எதோடது? This would represent the final shell இல்லையா? So எழுதும்போது 5s2 4d10 5p6 இதுதான் வந்து ஆக்சுவலா இப்படி எழுது. So இங்க பார்த்தோம்னா 5th shell தான் வந்து outermost. So period வந்து 5th period. Next group எப்படி கண்டுபிடிப்போம்? group கண்டுபிடிக்கும் போது இங்க வந்து 4D-யும் included இல்லையா? plus 10 or P block element. கடைசி shell வந்து P ல end ஆகுது. So 5s2 5p6 இல்லையா? 5s2 5p P block element. So 5s2 5p6 தான் வந்து valence outermostல இருக்கு. So 8 electron plus 10 which represents 18th block. So 5th period 18th block. So நம்மளுக்கு இங்க டெக்னிக் என்ன அப்படின்னா 5th period 18th block. So இதுதான் வந்து 15th period 3 4 5. So xenon பத்தி பேசிட்டு இருக்கோம். atomic number 54. So நம்ம இங்க பார்த்தோம்னா for elements from 4th period, from elements from 4th period நம்மளுக்கு இந்த P block elementsல வந்து especially D series வந்து included ஆகும், which we do not have to worry about. So 5s2 4d10 அதுக்கப்புறமா தான் வந்து 5p generally fill ஆகும். ஆனா நம்மளுக்கு தெரியும் 5pல வந்து valence electrons பார்க்கும்போது 5s 5p 4d10. So அதனால தான் வந்து அங்க group number வந்து plus 10 add பண்ணுறது வந்து so that இந்த D block வந்தப்போ இதை ஆட் பண்ணுறதுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு வந்து நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஸோ எஸ்பெஷலி இந்த P பிளாக்லையுமே வந்து ஹீலியம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி 18th குரூப். ஸோ அது வந்து ஆல்தோ அது வந்து S1 S2 இருக்கிறதுனால தட் இஸ் ஒன் டீவியேஷன். ஓகேவா? ஹீலியம் பார்த்தோம்னா 1s2, ஆனா இது S பிளாக் கிடையாது, இட் இஸ் அ நோபல் கேஸ். ஸோ இது வந்து 18th குரூப்ல வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் டீவியேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்குறது. ஸோ எஸ்க்கு வந்து valence electrons இந்த period வந்து based on principal quantum number, Pக்கு கூட based on principal quantum number and plus 10 போடுவோம் generally so that D block நடுவுல வருது அப்படின்னா அந்த electrons. ஆனா வந்து P block நம்ம கன்சிடர் பண்ணும்போது வெறும் S and P மட்டும் கன்சிடர் பண்ணி we have to find out. இல்லாட்டா வந்து simple order என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த கடைசியா இருக்கிற நோபல் கேஸை வந்து கவுண்ட் பண்ணிட்டு ஓகே இதோட அட்டாமிக் நம்பர் வந்து கவுண்ட் பண்ணிட்டு இதை வச்சு கூட நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 2க்கு அப்புறமா எந்த இடத்துல வருது அப்படிங்கறத வச்சு கூட கால்குலேட் பண்ணுவோம். இந்த நான் சொன்ன ட்ரிக் வந்து இட் இஸ் a small simple trick. ஓகேவா? ஸோ ஃபார் S, P and T. ஸோ
D பிளாக்குக்கு வந்து based on number of valence electrons S and n-1 D வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ எந்த P block or S block அப்படின்னு எலிமெண்ட் கண்டுபிடிச்சு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஈஸியா we can find out which period and which group it is. Okay, thank you guys.